நம்மை சோர்ந்து போன நம்மை, பயந்து இருக்கிற நம்மை ஆண்டவர் ஆற்றுவதற்காக தூதர்களை அனுப்புகிறாருன்னு பார்க்குறோம். அவர் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, உங்களுக்கெல்லாம் பல தடவை ஆண்டவர் ஊழியக்காரர்களை தூதர்களாக அனுப்பியிருக்கிறார். பல பேர் நிலையில் கர்த்தர் தூதர்களை அனுப்பி உங்களை எச்சரித்திருக்கிறார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மைதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு சொல்கிறான். ஏன்னா அவன் தான் நேரடியாக இருந்தவன். மலைக்கு முன்னால் போனான், வீட்டுக்கு போனால் என்ன நடந்துச்சுன்னா எல்லாம் சொல்லிட்டான். கர்த்தரே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஜனங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் போட்டு கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஏசபேல் உடனே எலியாவிடத்துக்கு ஒரு ஆள் அனுப்புகிறான். யார் அனுப்பியிருப்பா? ஏதாவது ஒரு இராணுவத்திலேருந்து தான் தளபதிகளை ஒருத்தர் அனுப்பியிருப்பான். அவரில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு, அப்போ அந்த இரவுக்குள்ளேயே சொல்லி விட்றேன், நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால், அது நாள் நடந்துச்சு, இது அடுத்த நாள் மறுநாள் சொல்லி விட்றான், பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள், அவளுடைய தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள்னு சொல்லி சொல்கிறேன். நான் 400 பேரை 400 பேரை போட்டு 400 பேரை கொன்னதுனால விட மாட்டேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு உன் தலை உங்க ஆமாம் இருக்காது உடம்புல அப்படின்ட்டான். அவனுக்கு அது தெரிஞ்ச உடனே ஒரு பயம் வந்துருச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தவர், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசி. அதனால தான் என்னவோ தெரியல, யாக்கோபு எழுதும்போது நம்மை போல பாடுள்ள மனுஷன்ட்டு ரொம்ப பயந்துட்டார். இப்போ ரொம்ப ரொம்ப பயந்துட்டார். அந்த ஆகாப்பு ராஜாவை கூட கலங்க பண்ணுறோம் யாருன்னா நீ தான் கலங்க பண்ணுறவன்னு சொன்ன அளவுக்கு அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தவர் அந்த பெண்மணி சொல்லி விட்றா, நான் என்ன அவள் ஒரு மோசமானவான்னு உனக்கு தெரியும், அவள் தான் அந்த ஆகாப்பையே கைப்பாவையாக வச்சுருக்காங்கிறதும் எலியாவுக்கு தெரியும். அப்போ எலியா அவள் சொல்லி விட்ட உடனே தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திட்டான். கீழே தெற்க வர்றான், அதுக்கு நின்றுப்பான் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டான். பயந்துட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பயணம் பண்ணி ஒரு சூரச்செடியின் கீழே உட்காந்துட்டான். இனி அவங்க நம்மளை புறப்பட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னு போயிட்டு கீழே உட்காந்து, அவளால் நான் சாகக்கூடாது, நீரே நீ கொண்டு போடும், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எத்தனை வருட விசுவாசியாக இருந்தும் கேர்சலில் நடத்துகிறோம், பல விதமான ஊழிய காரியங்களை பங்கெடுக்கிறவர்களுக்கும் சில நேரங்களில் இந்த சோர்வு வருவது
இயல்பான ஒன்று தான். பயம் வர்றது இயல்பான ஒன்று தான். வரும், நம்ம என்ன செய்யறது, வரும். சில நெருக்கடிகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில ஆபத்து வரும். அப்போ இதை வாசிக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆஹா, எலியாவுக்கே இப்படி ஒரு சோதனைனா நமக்கும் வரத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம தேற்றிக் கொள்வதற்காகத்தான் இப்படி ஒரு பாடம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம இருக்கணும், பயப்படக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஒரு சூழச்செடியின் கீழே உட்காந்துட்டு சாகணுங்கிறான். என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள, நான் ஒன்றும் பிதாக்களை பார்க்கணும் ரொம்ப நல்லவன் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்காக இவ்வளோ பைராக்கியமாக செஞ்சேன், கடைசியில் இவன் போட்டு தள்ளுவேங்கிறான் என்ன. அப்போது நல்லா படுத்து தூங்கிட்டான். அந்த தைரியத்தை பாருங்கள். தூக்கம் வருமா நமக்கெல்லாம்? ஆமாம், தூங்கிட்டான், நல்லா தூங்கிட்டான். அப்போ ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அவனை தட்டி இப்போ எழும்புப்பா, போஜனம் பண்ணு, சாப்பிடாம வந்திருக்கிறேன், போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்க்குறான். ஒரு தழலில் சுடப்பட்ட அடை, நல்ல சுட சுட அப்பா இருக்குது, ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. அப்போ அவன் புசித்து திரும்ப படுத்துக்கிட்டான். அவனுக்கு கோபம் ஆண்டவர் மேலே. ஆனால் தெரிஞ்சது தூதன் தான் கொண்டாந்து கொடுத்துருக்கான்னு தெரியுது. ஆனால் சரி ரைட்டு, என்னவோ என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறது, நன்றி. ஆனால் இப்போ இப்படி நிர்பந்தமான நிலைமை ஆக்கிட்டேன்னு பார்த்து. ஆனால் கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரமும் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அருமை சகோதரா, அருமை சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா, நீ மிகுந்த பல பாரங்களாலே, பல நெருக்கடிகளாலே, பல சோர்வுகளாலே சோர்ந்து போய் போதும், இனி வேண்டாம், போதும், இதோட சரி அப்படின்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலான்னு சொல்லி நீ நினைத்து இந்த இடத்துல நீ இன்னைக்கு இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருந்தா, கர்த்தர் உனக்கு சொல்கிறாரு, இல்லை மகனே. முதல் தடவையும் வந்தார். அவன் அந்த முதல் தடவை ஆறுதல் சொன்ன போதும், அந்த அடைங்கிறதும் தண்ணீரும் ஆறுதல் சொன்ன போதும் அந்த ஆறுதலை தட்டிட்டான், அதை தள்ளல் தட்டிட்டான். 2வது முறை வந்து, இல்லைப்பா, நீ எனக்கு வேணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம், நீ பிரயாணம் பண்ணணும், நீ போகணும். சரி, அந்த வார்த்தையை 2ஆம் தடவை ஆண்டவர் அவன் மேலே வச்ச அன்புக்கு அவன் எழும்புறான். எழும்பி அந்த பலத்தில் 40 நாள் இரவு பகல் ஓரேப்புங்கிற தேவனுடைய பர்வதம் மட்டும், எங்கே அந்த சீனாய் மலையில் ஓரேப்புங்கிற இடம் இருக்கு, அங்கே வரைக்கும் தேவன் மோசேக்கு தரிசனமான இடம் வரைக்கும் நடந்தே போயிட்டான். இப்படி வந்து தனியாக இருக்கிறா. ஆனால் அது வந்து தேவனுடைய பலத்தினால போகிறான். போயிட்டு அங்கே போன போது இப்போ 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற 9ஆம் வசனம், அவன் ஒரு கெபிக்குள்ளே வந்து இருக்கிறான், ஒரு கெபிக்குள்ளே போய் தங்குறான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியப்பா ஆண்டு பேசுகிறாரு, என்ன காரியம், ஏன் இங்கே வந்திருக்கிற? நான் வெகு தூரம் பிரயாணம் பண்ணணும்னு சொன்னது வந்து, நீ மேலே வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணுவேன் நான் நினச்சேனே, நீ கீழே தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணி வந்திருக்கே, இங்கே உனக்கு இந்த காட்டுக்குள்ளே உனக்கு என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன காரியம்னு கேட்குறேன். அதுக்கு அவன், சேனலின் தேவனாய் கர்த்தருக்கு வெகு வைராக்கியமாக, பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிட்டாங்க, உங்களுடைய பலிபீடங்களை இடித்து உங்களுடைய தீர்க்கதரிசிகள்லாம் பட்டயத்தை நான் கொன்று போட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, வெளியே வந்து கர்த்தருக்கும் பார்க்க பருவத்தில் நில்லு, வா, வெளியே வந்து எனக்கு முன்னால் நில்லு அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் கடந்து போகிறான் முன்னால். அப்போ வந்து அப்போ முதல்ல என்ன நடக்குன்னா, ஒரு பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த காற்று. அது காற்று வந்து சாதாரண காற்றில் கண்மலைகளையே புரட்டி போடுற காற்றுன்னா பாருங்களேன். இப்போ தூசியெல்லாம் பறக்கிறதுங்கிறது வேறு, ஓடெல்லாம் பறக்கிறதுங்கிறது வேறு, ஒரு வீட்டு கூரையை பிச்சுட்டு போகிறதுங்கிறது வேறு. இது என்னென்னா மழையவே உண்டு இல்லைன்னு பார்க்குறதான ஒரு பெரிய காற்று அடிக்குது. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், அவ்வளோ பெரிய காற்று, பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று. அப்படியே நிற்கிறார் தீர்க்கதரிசி, நிற்கிறார். ஆனால் அந்த காட்டில் கர்த்தர் இல்லை. அதுக்கப்புறம் பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகுது, பயங்கரமாக பூமி அதிருது. என்ன தைரியம் பாருங்கள் எலியா தீர்க்கதரிசிக்கு. அப்பவும் கர்த்தர் அதில் இல்லை. அப்புறம் ஒரு ஒரு அக்கினி உண்டாச்சு, அக்கினிலையும் கர்த்தர் இல்லை. அதுக்கப்புறம் ஆமென் ஸ்தோத்திரம், எலியா கேட்டபோது தன் சால்வை தன் முகத்தினால் மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் நிற்கிறான். அப்போ இது வரைக்கும் வெளியே வரல. கெபின் வாசலில் இருக்கிறவன் அவன் உள்ளே இருந்தால் பதில் சொல்லி இருந்திருக்கிறான். வெளியே வந்து நெல்லுங்கிறார். அவன் வெளியே வந்து நிற்கிறதுக்காக அவன் வந்து முன்பாக நெல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ சொன்னதுக்கப்புறம் 4 காரியம் நடக்குது. காற்று அடிக்குது, தேவனுடையதான மகத்துவங்களை பார்க்குற காற்று அடிக்குது. அப்புறம் அதிர்ச்சி உண்டாகுது, அப்புறம் அக்கினி உண்டாகுது, மெல்லிய சத்தம். வெளியே வந்து நிற்கிறான், சத்தத்தை கேட்குறான். அப்போ அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு,
ஆமாம் திரும்பவும் கேட்குறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம்? அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி என்னையும் கொல்ல பார்க்குறாங்க, அதனால தான் இங்கே வந்து பயந்து போய் ஒழிஞ்சிருக்கேன் சொன்னால், இல்லை உன் வேலை இன்னும் முடியலை, திரும்பி போ. நீ போய் செய்ய வேண்டியது, 15ஆம் வசனத்தை சொல்கிறார், நீ போ தமஸ்கு வழியாக, இப்போ நேரத்துக்கு அதாவது வடக்க கடைசிக்கு போ, தமஸ்கு வழியாக வனாந்திரத்தை திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேலே நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஒன்று. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, நிம்சியின் குமாரனா யெகூன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதுக்கப்புறம் ஆபேத் மெகோலா ஊரானாய் சாப்பாத்தின் குமாரனா எலிசாவை நீ என்ன செய்ய, உன் ஸ்தானத்தை தீர்க்கதரிசியை ஏற்படுத்து அப்படின்னு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகத்தை பெற்ற எலியாவுக்கு ஸ்தோத்திரம். அவன் அப்படியே போகிறான். என்ன சொல்கிறாருன்னா, ஆசைகளுக்கு பட்டையை தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டணத்தை தப்பினவனுக்கு எலிசா கொன்று போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவனோட பேசினார். அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, எலியா புறப்பட்டு போகிறாரு. போகும்போது என்ன செய்கிறாருன்னா, அங்கேருந்து போகும்போது கீழேருந்து போகிறார், தெற்கேருந்து கிளம்புறாரு. போகும்போது என்ன செய்கிறாருன்னா, அப்படி அவன் விட புறப்பட்டு போகும்போது 12 ஏர்பூட்டி உழுதா சாப்பாத்துக்கு மேலே எலிசாவை பார்க்குறான். அவனுடைய கண்கள் அவனை பார்க்கறது. அவன் அங்கே வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு அவர் அழைக்கும் போதெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களா இருக்கிறார். மீன் பிடிக்கிறக்காரங்க அவன் வலைகளை அலசி கொண்டிருந்தவர்களை கூப்பிட்டார். ஆயத்தோரில் உட்கார்ந்து கணக்கெழுதிக்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டார். இப்படி ஆண்டவர் செயல்படுகிறவர்களை அவர் கூப்பிட்டார், சோம்பேறிகளை அவர் கூப்பிடவில்லை. சோம்பேறிகளை கூப்பிடவில்லை, சோம்பேறியாக இருப்பதற்கும் கூப்பிடவில்லை, செயல்படுவதற்காக ஆண்டவர் கூப்பிடுகிறார். சரி, போகட்டும். அப்போ அவன் என்ன செய்கிறான், நேராக போகிறான், அந்த எலியாவை பார்க்க. எலியா வந்து எலிசாவை பார்க்குறான். ஆண்டு இவன் தான் சொன்ன உடனே அவன் மேலே என்ன செய்கிறாரு, சால்வையை போடுறார். அவன் மேலே சால்வை. அப்போ அதெல்லாம் விசாரித்ததெல்லாம் நமக்கு சொல்லப்படலை. விசாரிச்சிருப்பார், இவன் தானா என்னன்னு கேட்டிருப்பார், என் பேர் என்னப்பான்னு கேட்டிருப்பார். ஏன்னா ஆண்டவர் அங்கே தெளிவாக அவனுடையதான அப்பா பேர் முதற்கொண்டு சாப்பாத்தின் குமாரன் சொன்னதுனால எல்லாம் கேட்டு விசாரித்து அவன் தான் தெரிஞ்சு போகணும். உடனே அது என்ன 2 அக்ரிமெண்ட்டாக தெரியல. உடனே நான் போய் எங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் நான் சொல்லிட்டு வர்றேன், உங்களை பின்தொடர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பி வா அப்படின்னு சொல்கிறார். நான் உனக்கு செஞ்சதை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி, உன் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது, உன் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, மறந்துடாத போன்னு அனுப்பி விட்றாரு. அவன் போனால் போய் அப்பா அம்மா பார்த்து அம்மா சொல்லிவிட்டு ஒரு ஏர் மாடில் பிடிச்சி, அந்த ஏரின் மரமுட்டுகளாலே இறைச்சியை சமைத்து எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து நடத்தி, எலியா தீர்க்கதரிசி பின்னால் அவன் புறப்பட ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது வந்து என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எலியாவின் பயம் அப்படிங்கிற ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவர் அவர் பேசின விதத்தை நம்ம பார்க்குறோம். நம்மை சோர்ந்து போன நம்மை, பயந்து இருக்கிற நம்மை ஆண்டவர் ஆற்றுவதற்காக தூதர்களை அனுப்புகிறாருன்னு பார்க்குறோம். அவர் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, உங்களுக்கெல்லாம் பல தடவை ஆண்டவர் ஊழியக்காரர்களை தூதர்களாக அனுப்பியிருக்கிறார். பல்வேறு நிலையில் கர்த்தர் தூதர்களை அனுப்பி உங்களை எச்சரித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது பின்பதாக எலிசாவை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அந்த எலிசாவினுடையதான அர்ப்பணிப்பை குறித்தும் நம்மளை தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இன்னைக்கு போடுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நீ தான் அந்த எலிசா, உன் மேலே அந்த சால்வை விழுகிறது. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதில் ஏற்கனவே எலியா தீர்க்கதரிசி பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்று போட்டார். வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணினார், மழையை வர்ஷிக்க பண்ணினார். இப்படிப்பட்டதான காரியங்கள், பெரிய காரியங்களை கர்த்தருடைய தயவினாலே செய்தார்னு சொல்லி பார்க்குறோம். இதனால் எசபேலுக்கு என்ன செய்யுச்சு, எப்படியாவது எலியாவை கொன்று போடணும் அப்படின்னு ஏற்கனவே எலியாவுக்கு வந்து தலைக்கு வேலை பேசினதான
காரியங்கள் இருந்துச்சு. என் வாக்கினால இல்லாமல் மழை பெய்யாது அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு எலியாவை தேடி அலைஞ்சாங்க. இப்போ மறுபடியும் அவனுடைய எப்படியாவது அவனை என்ன செய்யணும், கொன்று போட வேண்டும். அப்போ என்ன செய்கிறார், ஓடி போகிறார். அவன் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அவன் நீ பயப்படாத, அவன் நீ என்ன செய்யணும், நீ செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது, என்ன செய்யணும், அவன் ஆசைகளை அபிஷேகம் பண்ணணும், அடுத்ததாக யெகூவை அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை ஒரு ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ண வேண்டிய பெரிய வேலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்கிறார், மறுபடியும் அவனை உற்சாகப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். அவன் சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். அவன் இந்த நாளிலும் சோர்ந்து போயிருக்கிற நமக்கு அவன் கர்த்தர் நல்ல அவன் உற்சாகத்தை தருகிறதான தேவன். நாம் எழுந்து ஓடுவோம். கர்த்தருக்காக இன்னும் செயல்பட வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆமேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொல்கிறேன். இல்லை 7000 பேர் என்ன செய்கிறாங்க, பாகாலுக்கு முழங்கால் பண்ணிடாத 7000 பேரை நான் இன்னும் வச்சுருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான். இன்றைக்கி ஒரு வேளை நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுற இந்த உலகமே தேவனுக்கு இல்லையேன்னு நினைக்கலாம். இன்னும் அநேகரை நம்மை போன்ற அநேகரை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். இன்னும் அநேகரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையினால இன்னும் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்ம தைரியமாக நம்முடையதான பாதையில் கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில் தொடர்ந்து ஓடுவோம். நம்ம பயப்பட வேண்டாம். எசபேல்களுக்கும் பயப்பட வேண்டாம், ஆகாபுக்கும் பயப்பட வேண்டாம். அவர்களை எல்லாரையும் உண்டாக்கின தேவனுக்கு நாம் பயந்து நடப்போம், அவருக்கு கீழ்ப்பிடிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கர்த்தாவே, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே, அப்பா அப்பா வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அப்பா சூழ்நிலைகள் மிக மோசமாக இருந்தாலும் கர்த்தாவே எங்களை ஆதரிக்கிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எலிசாவை பாதுகாத்த தேவன் ஆண்டவர், எலியாவை பாதுகாத்த தேவன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களை இதுவரையில் நீர் பாதுகாத்து வருகிறீரப்பா. அப்பா போகிற இடங்களெல்லாம் அப்பா தாவீதை பாதுகாத்த தேவன் அல்லவா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா இடங்கள்லையும் வெற்றி சிறக்க பண்ண தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன்பதாக சென்று கோடலானவளை செவ்வையாக்குங்க, கரடானவளை சமப்படுத்துங்க, பள்ளங்களை உயர்த்துங்க, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும். கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு முன்பதாக சென்று அப்போ யுத்தத்தை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய செட்டைகளின் நிழலை நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.